ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாரும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் அப்படி சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு ரசிகனா எப்பவுமே தலைவனை எப்படி செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சோம்னா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்றதான் போய் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வருமா வராதா அப்படின்றதான் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவலா இப்போ படக்குழு சொல்லியிருக்காங்க. 10 தலை இந்த படம் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்போட இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா வெந்து தெரிந்தது காடு, மாநாடு இதெல்லாம் பயங்கரமா ஹிட் ஆனதுக்கு அப்புறம் 10 தலை அந்த ஒரு லுக்குக்காகவே எஸ்டிஆருக்காகவே எல்லா ஃபேன்ஸும் ஈகரா வெயிட் பண்ணிருக்காங்க. எஸ்டிஆர் கூட ஆடியோ லான்ச்ல என்ன சொல்லியிருக்காரு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தன்னோட வெயிட்லாம் பாத்தீங்கன்னா இதுலயும் கொஞ்சம் வெயிட் போட்டு திருப்பி நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா கௌதம் கார்த்திக், அப்புறம் பாத்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர், அப்புறம் ஜிவிஎம், அப்புறம் பாத்தீங்கன்னா இசையமைப்பாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் சார். ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு காம்பினேஷன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த படம் பார்த்தீங்கன்னா கன்னட படத்தோட ஒரு ரீமேக்காகவும் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆனால் எஸ்டிஆர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதில் ஒரு சில மாற்றங்களும் கண்டிப்பாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் எஸ்டிஆர் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்காகவே ரசிகர்கள் ஈகராக வெயிட் பண்ணுவாங்க இல்லைங்களா? பட் ஆனால் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எப்பவுமே ஒரு ரசிகர் விடிய காலையில் ஒரு 4 மணிக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்தா தான் நம்ம தலைவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணி அப்படி போய் ஸ்க்ரீனில் பார்த்து கை தட்டி விசில் அடிச்சாதான் சந்தோஷமா இருக்கும். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் டைமிங் இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க. கேட்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும். ஆமாம், ஃபர்ஸ்ட் டேயில் 4 மணி காட்சிகள், 6 மணி காட்சிகள் இதெல்லாம் ரத்து பண்ணிட்டு 8 மணி காட்சிகள் கொடுத்துருக்காங்க. ஏன் 8 மணி காட்சிகள் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா, ரசிகர்கள் நிறைய சண்டைகள் வரலாம், ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் அப்படின்ற காரணத்தினால எஸ்டிஆருக்கு ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற காரணத்தினாலையும் 8 மணிக்கு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ரசிகர்கள் எல்லாரும் ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, 8 மணிக்கு தலைவனை தரிசிப்போமே.